உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு. இந்த படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் இன்னைக்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு துணையாக வந்து விக்னேஷ் சிவன், சிம்பிளாக வேறு இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க? ஓ ஓகே சார், நல்லா இருக்குது சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கலை, பயங்கரமாக இருக்குது. எங்கேயுமே போட்டி இல்லை சார், இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நாங்கள் 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம். அஜித் சார் படம் வந்துச்சு. அதனால் நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் 21st புஷ் பண்ணோம். ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான் சார். ரங்கநாதன் எங்கள் அப்பா பேர் சார், பிரதீப் என் பேர். பிரதீப் சார். பிரதீப் சார் ஒரு கேள்வி. இப்போது நீங்கள் லவ் டுடே படம் கொடுத்தீங்க, பெரிய சக்ஸஸ் ஹீரோவாக நடித்தீங்க. பட் பெரிய சக்ஸஸ் கொடுத்த நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிக்க போகிறீங்களா, இல்லை படங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களா? எந்த முடிவு எடுத்திருக்கீங்க அதை சொல்லுங்கள். இப்போதைக்கு 3 படம் நடிச்சிட்ருக்கேன் சார். அந்த 3 படம் முடியும் போது அந்த டைமில் என்ன தோணுதோ, நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஐடியில் இருந்தேன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டைரக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், டைரக்ட் பண்ணேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். இப்போதைக்கு 3 படம் நடிக்கிறேன். அந்த டைமில் தான் டெசிஷன். ஐ திங்க் நடிக்கிறது கன்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். டைரக்ஷனும் அப்பப்போ ஒரு கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. 2 வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ணும் போது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் நான் நடிச்சிட்ருப்பேன். அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ் சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்குது. வரக்கூடிய படங்களில் உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி, அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? மைக்கு முன்னாடி போகணும். இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குறது வந்து இப்படி மாறிக்கிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னென்னா இப்போது நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும்போது ஒரு விதமாக நடித்தேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போது ஆக்சுவலாக டிராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக. நான் கிட்டத்தட்ட டேரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார், அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன். ஸோ இனிமேல் வர படத்தில் அந்த டேரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன். சார் இப்போ வந்து கேட்குறது வந்து முத்த காட்சியை பற்றி சார். என்னென்னா ஃபஸ்ட்டு படத்தில் ஜெயம் ரவி சார் வந்து நீங்கள் முத்தம் கொடுக்கல, செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க. இப்போ இந்த படத்தில் வந்து 2 முட்டையும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. அது டேரக்டர் வச்சாரா இல்லை நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு டைமில் வந்து அந்த கோமாளி படத்தில் வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவார், அதனால் அடிப்பாங்க, அதனால் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி. ஆனால் சார் வந்து வேணான்னு சொன்னாங்க. அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை, அது சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டேரக்டர்கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில் வரும் அது. அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணுன்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை நண்பர்னால வந்து முழுமையாக உரிமை எடுத்துக்கினாரா சார்? நான் இப்போது என்னோடய ஓமை கடலில் பார்த்துருக்கீங்களா? அதோட கிளைமேக்ஸில் கோர்ட்டில் கிஸ் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் சார். அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியாக அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல 1000 ஒரு 20 பேஜ் டைலாக் அந்த ஒரு கிஸ்ஸில் இருக்குது சார். அதை வந்து கிராஸாவோ அதை வந்து இதனால் வந்து படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார். அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவர் ஃபஸ்ட்டு வேணான்னாரு, நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் ஷோஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம எல்லாருமே கிஸ் பண்ணுறது தானே சார். அப்புறம் என்ன சார், அதனால தான் அதில் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு கிஸ் தான் போட்டு
அது எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது சார். ஒரு பேக் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் இருக்காது சார். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டர்ஸ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் இட். அதுக்கு மேலே அதில் எந்த விதமான இதுவுமே. முந்திலாம் ஏஜிஎஸ் படம்னாலே கல்பாத்தி பிரதர்ஸ் 3 பேர் வருவாங்க. இப்போ எல்லாமே கல்பாத்தி சிஸ்டர் நீங்கள் 2 பேர் வரீங்க. அதனால் ப்ரொடியூசராக கேட்குறோம், சக்ஸஸ் ரேட் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு, போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோவோட சம்பளம் வந்து பல மடங்கு கூடுது அப்படிங்காங்க. லவ் டுடேக்கு அப்புறம் இவர் பல மடங்கு இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினாரா? நாங்கள் நம்பர்ஸ் கேட்க மாட்டோம், உண்மையாக இல்லையா? அப்போல்லாம் எங்களுக்கு என்ன ஆசையோ அது கொடுக்குறோம், அவருக்கு என்ன வேணுமோ அது நடக்குது. பிட்வீன் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் தான் அது எப்போவுமே. நீங்கள் ஆக்சுவலாக இயக்குனர், இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கியிருக்காரு? அவர் நடிகராக நடிச்சிருக்காரா இல்லை இயக்குனராகவே நடிச்சிருக்காரா? இயக்குனர் நடிச்சிருக்காரு, அது எனக்கு லாஸ்ட்டாக புரியல. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக டைரக்டர்னா ஒரு போர்ஷனில் இப்படி தான் நடிக்கணும் அவர் சொல்லுவார். ஆமாம். நீங்களும் இயக்குனர் தானே? ஆக்சுவலாக அவர் சொன்னது வாங்கிட்டீங்களா? நடிகராக நீங்கள் ட்ரை பண்ணீங்களா இல்லை இயக்குனராகவே ட்ரை பண்ணீங்களான்னு நான் ஓகே இல்லை முழுக்க அவர் தான். அவர் அப்படி விட மாட்டார். நானும் வந்து ஆரம்பத்தில் வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, நடுவு போய் அப்படியே போடுவோம், ஒரு 2 டைலாக போடுவோம், இது கவுண்டரை போடுவோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சேன். நம்ம இஷ்டப்படி லைட்டாக அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது முதல் நாள்லேயே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன் இது இல்லையே டைலாக் அப்படின்னு வந்துட்டார். ஸோ இல்லை ப்ரோ, இது ஒரே ஒரு மானியத்தேனே தானே. ஆனால் இல்லை அது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க. அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, எடிட்டிங்கோ, மியூசிக்கோ, இல்லை சினிமோட்டோகிராஃபியோ, ஒருத்தங்க போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன விஷயமும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு. முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும். ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்றுமே பண்ணார். எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்பொழுது படம் முழுக்க வாயில் சிகரெட் தான் வச்சுருக்கீங்க, நடுவில் தண்ணி வச்சுருக்கீங்க. இதை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் சொன்னீங்களா இல்லை இனிமேல் அதிகமாக நடிப்பீங்களா அந்த மாதிரி சிகரெட் வச்சுக்கிட்டு? இது டைரக்டர் நீங்களும் சொல்லலாம், டைரக்டரும் சொல்லலாம். இல்லை, நான் ப்ரொடியூசராக சொல்கிறேன். அதனால தான் இந்த படத்தை பார்க்கணும். எல்லாருமே காலேஜில் போகிற பசங்க, இது மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற பசங்க எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் ஒரு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி மீனிங்ஃபுல் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ சில்லி காலேஜ் ஃபிலிம் கிடையாது சார். இது மாதிரி பிரதீப் ரங்கனை வச்சு ட்ராகன்னா என்ன? ஏன்னா ட்ராகன் வந்து வெளியிலன்னு சொல்லுவாங்க, சைனா மொழியில் தான் ட்ராகன் சொல்லுவாங்க, தமிழில் வந்து ட்ராகனே கிடையாது. இங்கே வந்து வச்சத காரணம் என்ன சார்? அதுதான் ஃபஸ்ட்டு படத்தோட 5 நிமிஷம் சார். ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது. ஆனால் அது சொன்னால் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணலை, அது என்ன ட்ராகன் அப்படின்னு. பட் ட்ராகன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்கள் எல்லாருமே ஒரு பீரியடில் எல்லா காலேஜ் படித்தாலும் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒருத்தனை பற்றி பேசுவாங்க, டே அந்த சீனியராக பயங்கரமான ஆள்ரா, அராஜகம் பிடிச்சவன்டா அவன், யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தால் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், சீனாக சுற்றுவார். ஆனால் காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி தான், இப்போது மிஷ்கின் இந்த இதில் சொல்லிப்பேன், ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 4 செவத்துக்குள்ளே அந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே கெத்தாக இருக்கிற ஒரு பையன், அதாவது ஹீரோவாக இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோவாக மாறும். அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்றது தான் ட்ராகன். ஸோ ட்ராகன்றது இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி. இப்போ நான் காலேஜில் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஐடி சிவான்னு ஒருத்தர் இருந்தார். எல்லோரும் ஐடி சிவான்னு வாங்க இந்த ரேகிங்லேருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு. நான் போய் ஐடி சிவாக்கிட்டே ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழ். ஸோ அந்த மாதிரி இப்போ ட்ராகன்றது ஒரு கேரக்டர். அதில் வந்து ட்ராகன்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும் பேர், கரெக்டாக. அதனால அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். அதே சைக்கலாஜிக்கலாக அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்தில் இருக்குது. நீங்கள் ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதில் இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட வரும். ட்ராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை வை ட்ராகன், அதுக்கான இது ஃபஸ்ட்டு 3-4 மினிட்ஸ் ஆஃப் த ஃபிலிம். சார் அச்சு சார் ஹியர், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ட்ரைலர் நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபீல் குட் மூவி ஓமை கடவுளே. இந்த படம் டேக்அவே என்னவாக இருக்கும் சார்?
ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்லை சக்ஸஸை காட்டுறோமா, என்ன மாதிரியான இது? சக்ஸஸ் பற்றி பேசுகிறோம் சார். இந்த படத்தில் சக்ஸஸ்னால் என்னன்னு பேசுகிறோம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தெரிவார். 1 லட்சம் வாங்குறவருக்கு 1 கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியும். 1 கோடி வாங்குறதுக்கு 10 கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ காசால் சக்ஸஸை மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியாது. அப்போது சக்ஸஸ்னால் என்ன, வாட் இஸ் சக்ஸஸ்? அப்போது ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படம். நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை நேர்மையாக சம்பாரித்து அதை உங்களை சுற்றி இருக்கவங்களையும் உங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற பேசுகிற ஒரு படம் தான் டிராகன். இது தட்ஸ் வை இட்ஸ் அ வெரி ஃபேமிலி என்டர்டெய்னர், பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் ஃபேமிலி அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி. தேங்க்யூ.